கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ போதகர்கள் தங்களுடைய வாய்க்கு வந்தது எல்லாமே, இல்லை மனதில் தோன்றியது எல்லாமே கர்த்தர் கொடுத்ததாக சொல்லி மேடைகளிலே பிரசங்கித்து வருகிறார்கள். அவர்களுடைய பிரசங்கங்களை நம்ம கேட்கும் பொழுது அதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நல்லா தெரியும். சில சமயத்தில் அவர்களுடைய போதனைக்கும் கிறிஸ்தவ போதனைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனாலும் அவங்க கடவுளுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி மேடையில் நின்று அவங்க நினச்சதெல்லாம், அவங்களுடைய கற்பனையில் தோன்றினது எல்லாவற்றையும் போதனைகளாக அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனை இன்றைக்கி சபையில் மட்டும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே இருந்தது, அப்போஸ்தலருடைய நாட்களிலும் இருந்தது. ஆகையால் தான் யாக்கோபு 3 அதிகாரம் 1 யாக்கோபு கூறுகிறார், என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. ஒரு எச்சரிக்கை. ஒரு போதகனாக என்னுடைய விருப்பம் என்னவென்றால், என்னுடைய சபையிலிருந்து, ஒருவேளை என்னுடைய பிரசங்கங்களை கேட்பவர்களிலிருந்து அநேக போதகர்கள் எழும்பணும், ஊழியக்காரங்கள் எழும்பணும், மிஷினரிகள் எழும்பணும். ஒவ்வொரு வாரமும் சபையில் செய்தி கொடுக்கும் பொழுது இந்த மிஷினரி தாகத்தை சபை மக்கள் மத்தியிலே ஊற்றி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் யாக்கோபு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக என்று கூறுகிறார். ஏனென்றால் யாக்கோபுடைய நாட்களிலே மத போதகர்களுக்கு விசேஷ கனம் கொடுக்கப்பட்டது. யூதர்கள் மத்தியிலே ரபி என்றால், போதகர் என்றால் அவருக்குன்னு விசேஷமான ஒரு இடம், எங்கே போனாலும் அவருக்கு தான் முதல் இடம். ஆகையினால் அந்த நாட்களிலே சபைகளிலே பலர் தாங்கள் போதகர்களாக வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்படி போதகர்களாக வேண்டும், இல்லைன்னா ஒரு சிலருக்கு போதகர் ஆக்கணும்னு விருப்பம் இருக்காது, ஆனால் சபையில் பிரசங்கம் பண்ணணும், கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணணும். போதகர்கள் இல்லாமல் பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து பிரசங்கித்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அப்படி நம்ம பிரசங்கம் பண்ண போகும்பொழுதோ இல்லை சபையில் போதகராக இருக்கும்போதோ ஒரு சிறப்பான இடம் கிறிஸ்தவத்தில் கொடுக்கப்படுது. அதனால் நானும் போதகரானா எனக்கும் அந்த மாதிரி, இல்லை நானும் பிரசங்கம் பண்ணால் எனக்கும் அந்த மாதிரி மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல போதகர்களாக வேண்டும் என்று விரும்பலாம். யாக்கோபுடைய நாட்களிலும் இது நடந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு யாக்கோபு கொடுக்கின்ற ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், போதக ஊழியம் என்பது மிகவும் கனத்துக்குரியது. ஆனால் அதே சமயம் ஒரு போதகன் அவனுடைய போதனைகளை குறித்தும் அவனுடைய வாழ்க்கையை குறித்தும் கர்த்தருக்கு சிறப்பாக அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு போதகனுடைய பணி என்ன? கிறிஸ்தவ ஊழியக்காரனுடைய பணி என்ன? கிறிஸ்தவ ஊழியக்காரனுடைய பணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, திரியேக தேவனை உலக மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாற்றப்படும்படியாக அவர்களை வழிநடத்துவதே ஒரு ஊழியக்காரனுடைய பணி. இப்போ இந்த ஊழியக்காரன் முதலாவது கிறிஸ்துவைப் போல மாறுகிறவனாக இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கிறிஸ்துவின் தன்மைகளை, பண்புகளை வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். அடுத்து அவன் கிறிஸ்துவின் பண்புகளை வெளிப்படுத்துகிறவனாக மட்டும் இருந்தால் போதாது, கிறிஸ்துவின் வார்த்தைகளை, வேத வசனத்தை உள்ளது உள்ளபடி தெள்ள தெளிவாக மனிதர்களுக்கு அவன் போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் அவன் தவறினாள், ஒருவேளை நற்சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதிலே அவன் தவறினாலும் சரி, இல்லை வேத வசனத்தை சரியான விதத்தில் போதிப்பதில் அவன் தவறினாலும் சரி, அவனை சார்ந்து இருக்கும் மக்கள் கூட்டத்தை, இப்போ ஒரு போதகர்னு இருக்கிறாருன்னா அவர் கீழே அவருடைய போதனைகளை கேட்டு அவரை பார்த்து வாழ்கின்ற அநேக நபர்கள் இருப்பார்கள். இப்போ சபையில் ஒரு 20 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக யார் இருப்பா? பாஸ்டர் தான் இருப்பார், இல்லை அந்த ஊழியக்காரர் தான் இருப்பார். அந்த ஊழியக்காரர் அவருடைய வாழ்க்கையிலோ வார்த்தையிலோ தவறும்போது அநேகரை அது தவறான பாதையிலே வழி நடத்தும். எனவே தான் யாக்கோபு சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிறவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். போதகர்கள் தம்முடைய வாழ்க்கையிலோ வார்த்தையிலோ தவறு செய்யும் பொழுது அவர்கள் தேவனால் அதிகமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த நாட்களிலே அவர் மிகவும் கடினமாக நடந்து கொண்டது, பேசியது யாரிடத்தில் பார்ப்போமே என்றால், யூத மத வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் போன்ற
மத தலைவர்களும் மத போதகர்களிடத்திலும் தான் அவர் அதிக கடினமாக நடந்து கொண்டார். பொதுமக்கள்கிட்ட அவர் ரொம்ப எளிமையாக, தாழ்மையாக, பொறுமையாக நடந்து கொண்டார். ஆனால் மத போதகர்களிடத்திலோ அவர் மிகவும் கடினமாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதத்தை போதிக்கிறவன் வார்த்தை தவறாதிருக்கிறவனாகவும் தன்னுடைய வாழ்க்கையில் வேத சத்தியங்களை வாழ்ந்து காட்டுபவனாகவும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் தேவனிடத்திலே அதிக ஆக்கினையை பெற்றுக்கொள்வான். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே போதகர்கள் தான். உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு வேதத்தை நீங்கள் போதிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். கணவனாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் போதகராக இருக்கிறீர்கள். பல வேளைகளிலே மனைவியும் கணவனுக்கு வேத வசனத்தை போதிக்கிறவளாக இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையிலும் கணவனுக்கு ஆலோசனை சொல்வதிலும் அவள் வேத வசனத்திலிருந்து கூறுகிறவளாக இருக்க வேண்டும். அப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம போதகர்களாக இருக்கிறனால நாம் மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். அதே போல் போதகன் என்ற போர்வையிலே வருகின்ற இன்றைக்கி இந்த யூடியூப்பில், ஜூம் மீட்டிங்ஸில், புஸ்தகங்கள் வாயிலாக, பாடல் வாயிலாக அநேக கள்ள ஊழியர்கள் எழும்பி வேதத்தை புரட்டுகிறவர்களாகவும் கிறிஸ்துவுக்கு எதிராக பிரசங்கிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களுடைய போதனைகளை கேட்டு நாம் மோசம் போவோமே என்றால் நாமும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாவோம். எனவே கடவுளுடைய பார்வையிலே உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி ஓடக்கூடிய ஓட்டத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.